வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை நல்லா சேஃபாக ஜாலியாக வீட்டில் எல்லோரும் கொண்டாடுங்க. நிறைய ஸ்வீட்ஸ் இந்த தீபாவளி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சம் சம். சம் சம் வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பில் நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களே, வெள்ளை கலர் இருக்கும். ஆனால் இந்த சம் சம்மில் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு க்ரஷ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோலை கிரேட் பண்ணி போட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பசுப்பால் 1 லிட்டர், வினிகர் 3 to 4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1 கிலோ, ஆரஞ்சு பழம் 1 நம்பர், ஆரஞ்சு க்ரஷ் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சம்சம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலை பாயில் பண்ணி கர்ல் பண்ணி அதுக்கப்புறம் பன்னீர் ரெடி பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் பால் போட்டிருக்கேன். இந்த பால் என்ன மாதிரி பால் யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, பசும் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பாக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் எருமை பால் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு கேட்டால், உங்களுக்கு பன்னீர் குவாலிட்டி வரும், ஆனால் ஹார்டாக இருக்கும். அதனால தான் பசும்பால் மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த பால் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி விட்ட பிறகு அதுக்கப்புறம் வினிகர் ஆட் பண்ணுங்கள். வினிகர் போட்ட உடனே பால் வந்து திரிஞ்சு வரும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பச்சை தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பச்சை தண்ணி எதுக்காக ஆட் பண்ணால், பால் நல்லா சூடாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணோம். அதாவது ஒரு 70% அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டெயின் பண்ணி பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். அதே டைமில் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பன்னீர் உடஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டெயினரில் நீங்கள் ஒரு துணி போட்ட பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை அப்படியே நம்ம வடிகட்டி ஸ்டெயின் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா இந்த பன்னீர் ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டான ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த பன்னீரில் கோல்டு வாட்டர் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் ஆட் பண்ணலாம். அப்படிலாம் வடிகட்டுற இடத்துலையும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி இந்த மாதிரி கெட்டியாக பண்ணலாம். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு அந்த பன்னீர் எடுத்து மெதுவாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும். எப்போவுமே பன்னீர் ரெடி பண்ணி முடித்த பிறகு ஹார்டாக ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் கரெக்டான பன்னீர் வராது. அதாவது ரசகுல்லாவோ இல்லை சம்சமோ ரசமலையோ பண்ணும்போது கரெக்டாக இது மாதிரி பண்ணக்கூடாது சொல்கிறேன். ஸோ மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் ஒரு பகுதி எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைஸஸாக சின்ன சின்னதாக உருட்ட போகிறோம். அதனால் ஒரு பகுதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கட் பண்ண பீசஸை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், கையில் ரோல் பண்ண போகிறோம். அதாவது நார்மலாக ரோல் பண்ணுற மாதிரி இல்லை, நடுப்பகுதியில் வச்சு ஜஸ்ட் ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 4 விரலை வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா ரவுண்டாக சைஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளங்கையில் மேல் பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸஸ் கரெக்டாக கிடைக்கும். இதுக்கு பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான சைஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் சுகர் சிரப்பில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும். அதனால தான் ரெடி பண்ணும்போது சின்னதாக பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் சுகர் போட்டிருக்கோம். இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி முடித்த பிறகு ரெடி பண்ண அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் இப்போ இந்த சுகர் போட்டிருக்கேன், தண்ணியை ஆட் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துருக்கணும். அதாவது இந்த சுகர் சிரப்பு தண்ணியாக இருந்ததுன்னா குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிச்சிடும். அதே திக்காக இருந்ததுன்னா சுகரில் ப்ராப்பராக வெந்து வராது. அதனால் ஒரு கம்பி பதம் அளவு. இதுக்கப்புறம் அந்த சுகரை கொஞ்சமாக பிரித்து எடுத்திருக்கேன். எதுக்காகனா அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். நார்மலாக சம்சம் நீங்கள் பார்க்கும்போது வெள்ளை கலர் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, இல்லை ஸ்வீட் ஷாப்பில் வாங்கும்போது வெள்ளை கலர் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரஞ்சு பழத்தை வாங்கி இந்த மேல் ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஆரஞ்சு க்ரஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்சு க்ரஷும் இந்த ஆரஞ்சோட ஸ்கின், அதாவது தோல், நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால இந்த ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு என்ன ஃப்ளேவர் வேணும்னுச்சுன்னா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரஷை இதை ஆட் பண்ணி நீங்கள் பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆரஞ்சு க்ரஷ் ரெடி ஆகிடுச்சு, அதாவது ஆரஞ்சு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் வந்து நம்ம டேரெக்டாக சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுகர் சிரப் பாருங்கள் நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதித்து வரணும். அதுக்கப்புறம் தான் பன்னீர் ஆட் பண்ணணும். நீங்கள் கொதிக்காமல் சுகர் சிரப்பில் அப்படியே பன்னீர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். ப்ராப்பரான அந்த சம்சமோ இல்லை ரசமலை ரசகுல்லா பண்ண வராது. அதனால தான் இந்த மாதிரி கொதிக்கிற சுகர் சிரப்பில் போடணும். அதனால் ஹை ப்ரெஷரில் குக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹை ப்ரெஷர் பர்னர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டால், அந்த சுகர் சிரப்பு அப்படியே கடாயில் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கரண்டில் தண்ணி ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து கோல்டு வாட்டரில்
சுடு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா வெந்த பிறகு, அதாவது இந்த சம்சம் வெந்த பிறகு சுடு தண்ணி எடுத்து மெதுவாக அப்படியே ஊற்றணும். ஊற்றும் போது உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு வந்து திக்காக இருக்க சுகர் சிரப்பு தின்னாகி அதுக்கப்புறம் இந்த சம்சமில் கரெக்டாக ஊற ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த இனிப்பு தன்மை வரும். கரெக்டாக அந்த சுகர் சிரப்பு இருந்தால் மட்டும்தான் சாஃப்டாக அந்த சம்சம் ரெடி ஆகும். அதே டைமில் நீங்கள் எடுத்த உடனே டைரெக்டாக இந்த சுகர் சிரப்பில் போட்டுருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி போடாமல்னா உங்களுக்கு சம்சம் ஃப்ளாட் ஆகிடும். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் சம்சம் நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஆரஞ்சு க்ரஷ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இந்த சம்சம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கனால கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.